ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்ம வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுறீங்களா? ரெகுலராக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து நான் இன்னொன்று புதுசான ஒரு ப்ராடக்ட் தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இது ஒரு கிச்சன் ஆர்கனைசர் மாதிரி. கிச்சனுக்கு நம்ம தேவையான இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம டெய்லி யூஸ்க்கு என்னென்ன தேவைப்படுமோ அதை தான் ஒன்று ஒன்றா நான் பார்த்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறது நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வாங்கிட்டு அதை மற்றவங்களுக்கும் அது எப்படி இருக்குது அந்த ப்ராடக்ட்டுன்னு ரிவ்யூ கொடுக்கலான்னு தான் நான் இப்போ இந்த ப்ராடக்ட் நான் அன்பாக்ஸ் பண்ணலை. நான் உங்களுக்கு பண்ணியிருப்பேன் அது எப்படின்றத நான் காட்டுறேன். வாங்க நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இது என்னதுன்னு பார்க்குறீங்களா? ஏதோ கேப் மாதிரி இருக்குன்னு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது என்ன ப்ராடக்ட்டுன்னு. இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்ம சின்ன பொருள் தானே, இதெல்லாம் என்ன பெருசாக ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு நினைப்பீங்க. பட் இது சின்ன பொருள் இல்லை, இதுலேயும் நிறைய இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல் இதெல்லாம் திங்ஸ்லாம் இருக்குது. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி சமைக்கும்போது ரைஸ் வாஷ் பண்ணுவோம், அப்புறம் கீரை வாஷ் பண்ணுவோம், வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுவோம். எல்லாம் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, நம்ம என்ன தான் பாத்திரத்தில் போட்டு நீங்கள் கழுவினாலும் அது வந்து அந்தளவுக்கு இதெல்லாம் எல்லா ஐட்டமும் போயிடும். ஸோ நம்ம அந்த மாதிரி வாஷ் பண்ணுறதை விட இது மாதிரி ஐட்டம் தண்ணி இது மாதிரி ஒரு பவுலில் போட்டு வாஷ் பண்ணும்போது என்ன பாருங்கள், நல்ல பொடியாக ஓட்டைங்க இருக்கு இல்லையா? இதில் வந்து சாண்ட் மாதிரி இப்போ கீரைலாம் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மண்ணெல்லாம் அழகாக இதில் போயிடும். அந்தளவுக்கு தான் பொடி பொடியாக அவங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க, ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம தண்ணி அப்படி ட்ரெயின் பண்ணும்போது அழகாக இந்த உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த ஓட்டையெல்லாம் அதில் வழியாக நமக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இதில் நீங்கள் அந்த சின்ன சின்ன கண்ணுக்குள்ளெல்லாம் வடிகட்டும் போது ரைஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கீழே போயிடும். பாஸ்மதி ரைஸ்லாம் நம்ம பண்ணும்போது வாஷ் பண்ணுவோம், 1-2 நம்ம எப்படியா மிஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் அந்த 1-2 அரிசியில் தான் நிறைய சாதம் இருக்கும்னு முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் இப்போ எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாமல் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த பவுல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு அமேசானில் இந்த பவுலை பார்த்த உடனேயே ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி இதை வாங்கி நம்மளும் இது பண்ணிக்கலாமே, ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான் நான் ஆர்டர் பண்ணேன். சரி ஆர்டர் பண்ணி எனக்கு டெலிவரி வந்தோடனே இதையும் நம்ம இந்த ப்ராடக்ட் ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு இதை வந்து அன்பாக்சிங் பண்ணேன். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ப்ராடக்டில் இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்டை பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பாருங்கள், நானும் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல இதாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேப் மாடலில் இருக்குது. பட் இந்த மாடல் வந்து உங்களுக்கு வாஷபிளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம போடுறோம் கீரை வெஜிடபிள்ஸ்லாம் போடுறோம், தண்ணியில் கழுவும்போது இந்த இடத்துல தண்ணியெல்லாம் லைட்டாக சாய்ச்சா போதும், எல்லா தண்ணியும் கீழே வடிஞ்சிடும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ப்ராடக்டை நான் வாங்கி யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். நீங்களும் வாங்கி உங்களுக்கும் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க, நான் டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்றேன் உங்களுக்கு. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.